இருக்கிறவங்க எல்லாம் 60 வயசு, இருக்கிறவங்க எல்லாம் 60 வயசு. மேடை பேசவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க, பாவம் அந்த சின்ன பசங்க. அதுல இன்னொரு ரகசிய சொல்றேன், என்கிட்ட கேட்டாங்க, உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு 60 வயசு, மேடையில பேசுறவங்க எல்லாம் பாவம் சின்ன பசங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த சின்ன பசங்க ஒரே ஒருத்தன், கிட்டத்தட்ட ஒரு 35 ஒரு அமைச்சர்கள் வச்சிருக்கீங்க. அதுல கூட்டணிக்கெல்லாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 அமைச்சர் உங்களுடைய கட்சியில இருப்பாங்க. அந்த 32 அமைச்சர்ல ஆக சிறந்த பேச்சாளர், இன்க்ளூடிங் உங்களுடைய பொம்பை முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் ஆதவ அர்ஜுனன் அவர்கள் யாரா இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், ஸ்டேஜ்ல வந்து எங்களோட நேருக்கு நேரா வந்துட்டு விவாதம் பண்றதுக்கு தயாரா? நீங்க ரெடியா? நீங்க வாங்க அரசியல் பேசுவோம். யார் வேணாலும் நீங்க கூட்டுவாங்க. உங்க கட்சியில உயர்மட்ட தலைவரா யாரா வேணாலும் நீங்க கூட்டுவாங்க, அரசியல் பேசுங்க. வாங்க எங்களை பேசி நீங்க ஜெயிச்சு காட்டுங்க மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனன் அவர்களே. பேச முடியுமா? திராணி இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சின்ன பசங்க மேடையில இருக்காங்க நீங்க சொல்றீங்களே, பிறப்பாலே நல்ல அரசியல்வாதி, என்ன விட நீங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் அரசியல்ல. நீங்க தான் பெரிய அரசியல், நான் பெரிய புலி நினைச்சிருக்கேன். வாங்க நீங்க ஸ்டேஜுக்கு வாங்க. அடுத்த இன்வைட் புதுக்கோட்டையில ஆதவ அர்ஜுனன் அவர்கள் ஓப்பன் இன்வைட் நான் பண்றேன். வாங்க மிஸ்டர் ஆதவ அர்ஜுனன் அவர்களே, அதுவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆதவ அர்ஜுனன் அவர்களே, புதுக்கோட்டையில உங்களுக்கான ஒரு சேரை நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். வாங்க எங்ககிட்ட அரசியல் பேசுங்க. எங்களை விட ஆக சிறந்த ஒரு அரசியல்வாதியா நீங்க பேசி காட்டுங்க. கொள்கை பேசுங்க, கோட்பாடு பேசுங்க. திமுக இருக்கிற மேல வன்மத்தை தவிர வேற ஒரு வெங்காயமும் உங்களுக்கு வந்து பேச தெரியாது. வெங்காயம் எப்படி இருக்கும்? உரிக்க உள்ள ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரிதான் இருக்கும் உங்களுடைய அரசியலுடைய பக்குவமோ அரசியலுடைய புரிதலும். இதுல 60 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படி இப்படி நீங்க விமர்சனிக்கிறீங்க. நீங்க தானே சொன்னீங்க பாதி பேர் என்னுடைய கட்சிக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் போனாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 60 வயசுல இருக்கிறவங்க காட்டுங்க, நான் காட்டவா? இந்த வீடியோல எத்தனை 60 வயசு பேர் இருக்காங்க நீங்க பாருங்க. எல்லாமே இள ரத்தங்கள், எங்கன் எனர்ஜெட்டிக் ஓட்டர்ஸ் அவங்க எல்லாம். சார் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டாங்க, நீங்க வந்து ரொம்ப ஆடாதீங்க. நீங்க இன்னைக்கு ஆட்சி ரன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே திமுகவோட கூட்டணியில வெற்றி பெற்றவங்களுடைய முக்கிய பங்கு அதுல இருக்கிறனால மட்டும்தான் இன்னைக்கு நீங்க வந்து ஆட்சியை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ வந்து சுயமா வந்து சொந்த இதுல இருந்து ஜெயிச்ச மாதிரி வந்து ரொம்ப தான் வந்து ஓவரா பிகு பண்ணிக்காதீங்க. காங்கிரஸ் அஞ்சு சப்போர்ட் பண்ணாம, விசிகே சப்போர்ட் பண்ணாம, கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணாம, ஐஎம்எல் சப்போர்ட் பண்ணனா நீங்க பிரசிடென்ட் ரூல் இங்க நடந்துட்டு இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க போட்ட தயவுல தான் நீங்க இன்னைக்கு ஆட்சியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க மிஸ்டர் முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களே.